கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 138 8ஆம் வசனம். சாம்ஸ் 138 verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்காக அப்பா எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எதை குறிச்சும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம். இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி நீங்க கலங்கி திகைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அப்பா எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 1st chapter verse 5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அப்பா உங்களை நடத்துவாங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அவர்தான் நற்கிரியைகளை தொடங்குகிற தேவன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா நற்கிரியைகளும் தொடங்க ஆரம்பித்து விட்டது. நீங்க எதை குறிச்சும் இனி கலங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுவாங்க. நீங்க நினைக்கலாம், சில காரியங்கள் எனக்கு பாதியிலே நிக்குது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய கனவு பாதியிலே நிக்குதுன்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் நடக்கல, பாதியிலே இருக்கு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். உங்க குடும்ப பிரச்சனை, அதே போல உங்க வேலையில இருக்கிற பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, உங்க ஊழியம், இப்படி அநேக காரியங்கள் பாதியிலே தடைப்பட்டு இருக்கிறது. அது எனக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஐயோ இப்படி போயிட்டு இருக்குது, என் பிள்ளைகளுடைய லைஃப் நல்லா செட்டில் ஆகாதான்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா இந்த காலை நேரத்துல உங்களுக்கு தான் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காக அப்பா எல்லாவற்றையும் செய்து முடிப்பாங்க. இப்பொழுது நீங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வருமா வராதான்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா வராதான்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி அநேக கேள்விகள் உங்க இருதயத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவ்வளவு கேள்விகளோட தான் இன்றைக்கு இந்த அப்பாவோட வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. சிலரு எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இதோட என் கதையை முடிச்சுக்கலான்னு கூட சொல்லி கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது வேற ஒன்றும் அல்ல, அப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், தற்கொலையை தூண்டுகிற ஒரு ஆவிகள். அந்த ஆவிகள் என்ன செய்யும்? ஆமா, இனிமேல் நீங்க வாழ்றது பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கு இன்னும் அற்புதம் நடக்கவா செஞ்சிருச்சு, ஏசப்பாவை தேடினா உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்கன்னா நடக்கவா செஞ்சிருச்சு, அப்படி பின்மாற்றத்துக்கு ஏதுவாக அது உங்களுக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருக்கும். எதுலையுமே நீங்க இன்னும் செட்டில் ஆகலன்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும். அதுதான் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். இந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன காரியம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்க குடும்ப பிரச்சனைக்கு அப்பா ஒரு முடிவை கொண்டு வருவாங்க. எல்லா கேள்விகளுக்கும் இனி உங்க வாழ்க்கையில அப்பா பதில் கொடுக்க போறாங்க. ஏன்னா அப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னா நிச்சயமா நடக்கும். ஆபிரகாமுக்கு அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனா வைப்பேன் என்று சொல்லி. ஆனா அவருடைய வாழ்க்கையில அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா அவருக்கு பிள்ளையே இல்ல. 100வது வயசுல அப்பா அற்புதமாக யாரும் எதிர்பாராத மிராக்கிள அவருக்கு செய்தாங்க. குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுத்தாங்க. அப்பா சொன்னது போலவே திரளான ஜனங்களுக்கு இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நாமும் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியா தான் இருக்கிறோம். அப்ப அப்பா சொன்ன வார்த்தை தாமதித்தாலும் அது நிச்சயமா நடக்கும். நடந்தது. அதை கண்கூடாக நாம பார்க்கிறோம். அடுத்து யோசேப்புக்கும் அப்பா தரிசனத்தை காமிச்சாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் விரோதமா எழும்பிட்டாங்க, தகப்பனாரும் விரோதமா எழும்பிட்டாங்க. அந்த யோசேப்பை கொல்லுவதற்கு கூட பிறந்த சகோதரர்களே அவரை வித்து போட்டாங்க. இப்படி அநேக காரியங்கள் நடந்தது. சூழ்நிலைகள் பார்த்தா அப்பா கொடுத்த அந்த தரிசனத்துக்கும் யோசேப்போட வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போலதான் இருக்கு. ஆனா அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார்.
அதே யோசேப்பு தான் எகிப்துக்கு பிரைம் மினிஸ்டராக அப்பா வைத்தாங்க. சூழ்நிலைகள் மோசமா தான் இருக்கும். ஆனா அப்பா சொல்றாங்க, அந்த சூழ்நிலைகளை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து நம்ம தாவீது கூட பார்த்தாலும் அவருடைய சூழ்நிலையும் ரொம்ப மோசம்தான். பெற்றோர்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்க அமைச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்துல அவனை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனா அப்பா ஒதுக்கி தள்ளின அந்த தாவீதை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் தாவீதை தேர்ந்தெடுத்தாங்க? கர்த்தரை எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பவும் அவர் அப்பாவே தான் நினைச்சு கொண்டு இருந்தாரு. அவர் அப்பாவே நினைத்து கொண்டு இருந்ததுனால அந்த ஏற்ற நேரம் வரும் பொழுது அப்பா உயர்த்தினாங்க. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அப்ப கூட சவுல் ராஜா அவனை கொல்ல பாக்குறான். கட்டின மனைவி அவங்கள துரத்தி விடுறாங்க. இப்படி அநேக காரியங்கள் அவருக்கு விரோதமா இருந்தாலும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 40 வருடம் ராஜாவாக அப்பா வைத்தாங்க. அப்பா சொன்னது நிச்சயமா நிறைவேறும். சில தடைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், நடக்காதது போல சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தடையா தான் பிரதர் இருக்கு, எனக்கு சூழ்நிலையே சரியில்லை, நீங்க சொல்றீங்க இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அப்பா சொல்றாங்க அது நிச்சயமாக நடக்கும். உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஏன் நடக்கும்னா அது செய்ய போகிறது நம்முடைய தகப்பன், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்தா அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம். ஐசாயா 64 சாப்டர் வெர்ஸ் 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவதும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்பா உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாக கூட இப்படி நடக்காத அற்புதங்களை, இதுவரை யாருக்குமே செய்யாத அற்புதங்களை, அதிசயங்களை அப்பா உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றேன். இந்த காலை நேரத்தில் அப்பா நிச்சயமாக உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றாங்க. நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம், இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கலாம், நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, நீங்க இவ்வளவு கலங்கி திகைத்து கொண்டு இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நடக்கல, ஒன்னும் செய்யலன்னு சொல்லி, இந்த காரியம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அப்பா அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நன்மை செய்யும்படி அமைதியாக செய்து கொண்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. அது நிச்சயமாக உங்க கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். முடியாதது போலதான் அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா அப்பா எல்லாவற்றையும் முடிக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, வேலை இல்லாத பிரச்சனையா, இல்ல வேலையில ப்ரொமோஷன் இல்லைன்ற ஒரு பிரச்சனையா, இல்ல நோயா, வியாதியா, வறுமையா, திருமண தடையா, ஊழியத்துல சவால் இருக்குதா, எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு என்ன பிரச்சனையோ எல்லாவற்றையும் அப்பாட்ட கொடுங்க. 1 பேதுரு 5:7 சொல்லுவாங்க, உங்கள் கவலைகளை அவர் விசாரிக்கிறவரானபடினால் உங்க கவலைகளை அப்பாட்ட கொடுத்துருங்க. இனி என்ன பிரச்சனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் அதை இந்த காலை நேரத்துல அப்பாட்ட கொடுங்க. அப்பா பெரிய பெரிய அற்புதங்களை, நீங்க இப்படிலாம் அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். அவ்வளவு பெரிய அற்புதத்தை அப்பா செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறாங்க. லூக்கா 1:37 சொல்லுவாங்க, தேவனால் கூடாத காரியம், அப்பாவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்று நீங்க திகைத்து கொண்டு எந்த காரியத்தை குறித்து இப்பொழுது நீங்க பயத்தோட திகிலோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க எதிர்பாராத பெரிய பெரிய மிராக்கிள் இன்று உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இது எப்படி சால்வாச்சுன்னு நீங்க திகைத்து பார்க்கிற அளவுக்கு அப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீர். அது கேன்சர் வியாதியா இருக்கலாம், கொரோனாவா இருக்கலாம், இல்ல புது புது கண்டுபிடிப்பு வியாதியா இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதி தான். ஆனா அப்பா சொல்றாங்க, அவருடைய தழும்புகளால இப்பொழுது உங்களுக்கு சுகத்தை தருகிறார். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இப்பொழுது நான் சுகத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் நீங்க கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்க உறவினருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அவங்க ஐசியூல இருக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர்கள். தழும்புகளால் இப்பொழுதே நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக
மரித்து போயிருக்கவங்களே உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறது. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மரித்த லாசரு, எவிருவின் மகள், நாயின் ஒரு விதவின் மகள், எல்லோரும் மரித்தோரையே உயிரோடு எழுப்பினீரே, அதே வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காக. மரித்து போயிட்டாங்களேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. அந்த மரித்தோரையே உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி தெய்வீக சுகத்தை, ஆம்ரஜா ஜீவனை மீண்டும் கொடுத்து உயிரோடு எழுப்புகிறதற்காக. உடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னது உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினதற்காய் நன்றி அப்பா. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதுக்காய் நன்றி. கண்ணீரோடு கூட கடன் பிரச்சனை இருக்கு, என்னால நிம்மதியா இருக்க முடியல, 1ஆம் தேதி ஏன் வருதுன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. 1ஆம் தேதி வந்தாலே கடன்கள் லைனா வருதுன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்ற உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அவர் மாற்றுகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. குடும்ப பிரச்சனையை மாற்றுகிறார். ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருகிறார். நீ ஊழியம் செய்யக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு போகுது. ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கலங்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆத்துமாக்களை அப்பா கொள்ளை பொருளாக தருவார். 2 வலைகள் கிளியத்தக்க ஆத்துமாக்களை அப்பா உங்களுக்கு தருவார். பிள்ளைகளை நிறுத்து கவலைப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அப்பா பொறுப்பெடுக்கிறார். அவர்கள் அடிக்ட் ஆயிருக்கிற அநேக காரியத்திலிருந்து இப்பொழுது அப்பா விடுதலை தராங்க. நான் குடிக்கிறேன், என்ன அதை விட்டு விட முடியல, நான் பாவ பழக்கத்துல இருக்கேன், என்னால விட முடியலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்ட முடியலன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காக ஏசப்பா விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீ விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். திருமண தடைகளை உடைத்து திருமணத்தை நடத்துகிறீரப்பா. இன்னும் என்னென்ன காரியத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை, அவர் குடும்பத்தை இந்த நாள் முழுவதும் நீர் அற்புதமாய் வழி நடத்தி ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டான்னு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.